ஆண்டவரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. ஆண்டவரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். ஆண்டவரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆண்டவரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே உம்மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அன்புக்குரியவர்களே, இன்று திருப்பாடல் 106 பற்றி தியானிக்க இருக்கின்றோம். திருப்பாடல் 106 என்பது இறைவன் முன்னிலையில் மக்கள் தாங்கள் செய்த பாவங்களை ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு பாடலாக அது அமைகின்றது. பாடலாசிரியர் இங்கு குற்றம் சாட்ட இந்த பாடலை அவர் எழுதவில்லை. மாறாக தாழ்மையோடு மக்கள் தாங்கள் செய்கின்ற பிழைகளை ஆண்டவர் முன்னிலையிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஆசீர்வாதத்தை நிறைவாக மக்கள் மீது பொழிகின்றார் என்கின்ற உண்மையை இந்த பாடலின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மனித வரலாற்றிலே மறதி என்பது ஒரு மிக கொடிய நோயாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் மனித நினைவலைகள் தான் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கின்றது. ஆனால் பல நேரங்களிலே நாம் பிறர் செய்கின்ற கெடுதல்களை, தீமைகளை நினைவு கூறுகின்றோம். ஆனால் பிறர் செய்கின்ற நன்மைகளை பல நேரங்களிலே மறந்து
அதை நினைவு கூறாமல் நாம் அவர்களை விலக்கி விடுகின்றோம். அதைதான் இறைவனுக்கும் நாம் செய்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு செய்கையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்கின்ற உண்மையை நமக்கு உணர்த்துகின்ற பாடலாக இந்த திருப்பாடல் அமைகின்றது. ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரித்தெடுக்கும் ஒரு நோயாக இந்த மறதி இருக்கின்றது என்பதை பாடலாசிரியர் வெளிப்படுத்துகின்றார். எங்கள் முன்னோர்களைப் போல நாங்களும் பாவம் செய்தோம் என்கின்ற வசனம் நம்மை குற்றவாளிகளாக அல்ல, மாறாக இறைவன் முன்னிலையிலே பொறுப்பாளிகளாக முன்னிறுத்துகின்றன. பல நேரங்களில் நாம் சொல்வது என்ன? இந்த தவறை நான் செய்யவில்லை, சூழ்நிலைதான் இந்த தவறு நிகழ்வதற்கு காரணம், ஆகவே நான் பொறுப்பல்ல என்று நம் கைகளை கழுவி பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்பவர்களாகவே நாம் இருக்கின்றோம். மாறாக இந்த பாடலின் வழியாக ஆம், இந்த தவறை நான் தான் செய்தேன், இதை ஒப்புக்கொள்ளுகிறேன், இதை ஏற்றுக்கொள்கிறேன், இதற்காக நான் மனம் வருந்துகிறேன், இதிலிருந்து விடுபட ஆண்டவருடைய அருளை வேண்டுகின்றேன் என்கின்ற ஒரு தாழ்ச்சியான மனநிலையை நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு வீட்டுல ஒரு குப்பை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்கின்ற எல்லோரும் இந்த குப்பையை நான் போடவில்லை என்று அவர்கள் அனைவரும் புறந்தள்ளி சென்றால் அந்த வீடு ஒருபொழுதும் சுத்தமாகாது. யாராவது பொறுப்பெடுத்து அதை சுத்தம் செய்தால்தான் அங்கு சுத்தம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நாம் கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர், வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர் என்கின்ற இந்த வசனம் அற்புதங்களை அனுபவித்த மக்கள் பொன்னால் செய்யப்பட்ட கன்றை வணங்கி ஆண்டவரை தூரம் தள்ளி வைத்து விட்டார்கள். கடவுளின் மகிமையை அறிந்தும் அவர் செய்த அற்புதங்களை அறிந்தும் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளின் முன்பு அடிமையாக மக்கள் மாறிவிட்டார்கள் என்பதை உணர்த்துகின்றது. ஆகவே நாம் இறைவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, இறைவன் நம் வாழ்வில் செய்கின்ற அந்த அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். கடவுளுக்கும் செல்வத்திற்கும் நாம் பணிவிடை செய்ய முடியாது என்பதை மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக விளக்குகின்றார். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர், எகிப்தில் பெரியன புரிந்தவரை அவர்கள் மறந்தனர் என்கின்ற இந்த வசனம் நம்மை குற்றம் சாட்டுவதாக மட்டுமல்ல, மாறாக நம்முடைய நினைவை தூண்டுகின்ற ஒரு வசனமாக அமைகின்றது. மக்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தை மறந்து பாலைவனத்தில் தங்கள் தாகத்தை பெரிதாக்கி கொண்டனர். ஒரு மனிதன் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து குடித்து கொண்டிருக்கின்றான் மிக மகிழ்ச்சியாக. ஆனால் ஒரு நாள் தண்ணீர் வற்றி போகிறது. உடனே அந்த கிணத்தை வெற்றியவனே அவன் தூற்றி பேசுகிறான். அப்படித்தான் நம்முடைய வாழ்வும் இன்று நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நன்றி இல்லாத இதயமே மறதியின் வேறாகும் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். அதனால்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுகின்றார், நன்றி இல்லாத இதயம் கடவுளின் செயல்களை விரைவில் மறக்கும் என்று. நாம் நன்றியோடு இல்லாவிட்டால், நன்றி என்கின்ற அந்த உன்னதமான ஜெபம் நம் வாழ்வில் இல்லாவிட்டால் இறைவனை மிக விரைவில் நாம் மறந்து விடுவோம். அதுதான் நம்முடைய அன்றாட வாழ்விலே தினமும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுத்தருகின்ற 3 பாடங்களை நாம் உள்வாங்கி செயல்பட இந்த நாளிலே முயற்சி செய்ய வேண்டும். முதலாவதாக, நாம் பாவம் செய்தோம் என்பதை உணர்ந்து அதை ஒப்புக்கொள்ளவும், பொன்னாலான கன்றுகளான இந்த உலகில் உள்ள மாய கவர்ச்சிகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கவும், நம்மை மீட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகின்ற அந்த இறைவனை எந்நாளும் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் மறக்கும் போதெல்லாம் வழி தவறி போகின்றோம். நாம் நினைவு கூறும் போதெல்லாம் ஆண்டவரால் நாம் மீட்பு பெறுகின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே திருப்பாடல் 106 ஒரு குற்றப்பட்டியல் அல்ல, இது மனம் திரும்ப நம்மை அழைக்கும் ஆண்டவருடைய அன்பு குரல். ஆகவே இறைவனுடைய கேள்வி நம்மிடம் என்ன என்றால், நாம் ஆண்டவரை நினைவு கூறுகின்றோமா அல்லது மறந்து விட்டோமா? அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு இந்த உலக மாய கவர்ச்சிகளை குறித்து எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக அவற்றை நினைவு கூர்ந்து வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய அருள் எந்நாளும் நம்மை வழிநடத்தட்டும். ஜெபிப்போமாக. அன்பு தெய்வமே இறைவா,
இதோ எங்கள் வாழ்விலே எத்தனையோ நல்ல வல்ல செயல்களை நீர் செய்து கொண்டிருக்கின்றீர். அதற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உம்முடைய அன்பை உணர்ந்து உம்முடைய அருளிலே என்றும் நாங்கள் வாழ, உம்முடைய நினைவிலே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் என்றும் விதைத்து, உம்முடைய ஆட்சியில் நாங்கள் என்றும் பயணிக்க அருள் தாரும். ஆமேன்.